ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து சந்தவை பண்ண போகிறோம். சந்தவைக்கு வந்து இங்கே பாருங்கள், மாவு தயாராக இருக்குது. இது என்ன மாவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட்லி அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 2 hours ஊற வைக்கணும். உளுந்து எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 2 hours ஊற வச்சு ஆட்டி எடுத்துக்கணும். புளிக்க வைக்கவும் கூடாது. அப்படியே ஃப்ரெஷ் மாவாக இருக்கணும். ஓகேங்களா? ஃப்ரெஷ் மாவாக அப்படி ஆட்டி எடுத்துக்கணுமா. நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே பாருங்கள், இட்லி பானையில் வந்துட்டு தண்ணி வச்சிட்டேன். கொஞ்சதுக்கு அப்புறமா இட்லி தட்டை ரெடியாக வச்சுருக்கேன். இட்லி தட்டில் வந்துட்டு ஊற்றி அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போ வந்து இட்லி தட்டில் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சந்தவைக்கு வந்துட்டு புளியறதுக்காக நான் ரெடியாக வந்துட்டு இங்கே பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிஞ்சிட்ருக்கு. சரிங்களா? இப்போ வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கணும். ஓகேவா? லைட்டாக மீடியமில் தண்ணி பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த இட்லி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இட்லி தட்டை எடுத்துகிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சிடலாம். ஓகேவா? இந்த ஹோல் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு இட்லி இருக்கணும். அடுத்து இட்லிக்கு மேலே நெக்ஸ்ட்டு ஹோல் இருக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். ஓகேவா? அப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி வந்துட்டு வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கலர் வந்து லைட்டாக இங்கே பாருங்கள், தெரியுதா? இது வந்து உப்பிலாம் வராது. இங்கே பாருங்கள், கையில் ஓட்டலை. இது வந்து உப்பிலாம் வராது. ஏன் அப்படின்னா புஸ் புஸ்லாம் வராது. ஏன்னா உளுந்தெல்லாம் போடல இல்லையா, நல்லா வராது. இது ஏன்னா இது வெறும் இட்லி அரிசி மாவு மட்டும்தானே. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், இது ஹாட் பாக்லேயே வந்துட்டு எடுத்து வச்சிடணும். சூடாகவே எடுத்து வச்சிடணும். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் புளியறதுக்கு. ஆறிச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஆவி போக இங்கே பாருங்கள், ஆவி போக எடுத்து வச்சுட்டு சூடாக இருக்குது. இப்போ அப்படியே போய் புளிஞ்சிடலாம். ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ இட்லி எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு அழகாக அழகாக கேப்சர் ஆடுங்க. இது வந்து லிஃப்ட் ஓவர் இடியாப்பம் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. மேலே வந்துட்டு சாப்பனி மல்லி சூப்பராக இருக்கும். இது லஞ்சுக்கு கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடலாம், டின்னர் எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.